ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கான வெஜ் சூப் ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது 7 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு 5 போல் பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு பாதி கேரட்டை தோல் சீவி நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் பீன்ஸையும் நல்லா துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி எடுக்கிறேன். ஒரு குக்கரில் அந்த பாசிப்பருப்பு, நல்லா துண்டு துண்டாக நறுக்குன கேரட், பீன்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். காய்கறி மேலே விருப்பம் இல்லாத குழந்தைக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ சூப் செஞ்சு கொடுங்க, நல்லா சத்தானது கூட. இப்போது இதோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக பெப்பர் தூள், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த 1 கப் அளவு மதியம் என் குழந்தைக்கு ரசம் மாதிரி ஊற்றுறதுக்கும் சாயந்தரம் சூப் மாதிரி கொடுக்குறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இந்த குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சூப் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி அப்படி கூட நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். நான் இப்போது இதில் இருக்கிற காய்கறியை மட்டும் பாப்பாக்குன்னு தனியாக சமைச்ச ரைஸில் நான் இப்போது சேர்க்குறேன். இதோட இந்த தெளிவாக இருக்கிற அந்த சூப் இருக்கு இல்லையா, அதையுமே நான் குழந்தை உணவில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நான் நல்லா மசிச்சு எடுக்க போகிறேன். காய்கறியோட எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு ரசம் சாதம் மாதிரி இது இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது மதியம் சாப்பிட்ற ரசம் சாதமும் ரெடி ஆகிடுச்சு, ஈவினிங் கொடுக்குற சூப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.